மற்றும் முன்னிலை வகிக்கக்கூடிய அனைத்து வட்டாரத்துடைய பள்ளிமுறை இமாம்களே, குறிப்பாக தேனி மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய துணைத் தலைவர் மௌலானா மௌலவி அகமது முஸ்தபா இஸ்மாயில் ரஷாதி ஹசரத் அவர்களே, இங்கு சிறப்பான முறையில் இந்த பெண்மணிகள் எல்லாம் இஸ்லாமிய நெறிகளை பின்பற்றி வாழ்வதற்கு துவா செய்ய வருகின்ற எங்களுடைய சிறிய தந்தையார், பாசத்திற்கும் பண்பிற்கும் உரியவர், அனைத்து ஆளுங்களையும் அரவணைத்து செல்லக்கூடியவர், தேனி மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையுடைய முன்னாள் தகுதிமிக்க தலைவர் மௌலானா மௌலவி எம் சையத் இஸ்மாயில் உலகி ஹசரத் அவர்களே, பெரியவர் வட்டார ஜமாஅத்துல் உலமா சபையுடைய பொறுப்பு மிகுந்த பொருளாளர், தாசில்தார் நகர் ஜாமியா மஸ்ஜிதுடைய இமாம் மௌலானா மௌலவி ரியாசுத்தீன் மக்தூமி ஹசரத் அவர்களே, தண்டுப்பாளையம் ஜாமியா மஸ்ஜிதுடைய தலைமை இமாம் பாசத்திற்குரிய சகோதரர் அப்பாஸ் யூசுஃபி ஹசரத் அவர்களே, ரஹ்மத் மஸ்ஜிதுடைய இமாம் அன்பு சகோதரர் தாவூத் ரிசா ரியாஜ் அவர்களே, மற்றும் இங்கு வருகை புரிந்துள்ள தாய்மார்களே, ஒரு சிறப்பான ஒரு நிகழ்விலே நாம் அனைவரும் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த நிகழ்வை பொருந்திக் கொள்வானாக, இந்த நிகழ்வை ஏற்றுக்கொள்வானாக. இதன் மூலமாக பல ஆலிமாக்கள், முஅல்லமாக்கள், பல தாயிகள் இஸ்லாமிய நெறிமுறைகளை அனைத்து மக்களிடத்திலும் பரப்பக்கூடிய சகோதரிகளை உருவாக்குவானாக. இதன் மூலமாக அனைத்து பெண்களிடத்திலும் இந்த தீனுல் இஸ்லாம் சென்று அந்த தீனுல் இஸ்லாமின்படி வாழக்கூடிய சகோதரிகளாக, குடும்பத்தினுடைய தலைவிகளை உருவாக்கக்கூடிய இந்த இஸ்லாமுடைய மதரசாவின் மூலமாக சிறந்த ஆலிமாக்களை உருவாக்கி அதன் மூலமாக இந்த சமூகம் பயன்பெறக்கூடிய சமூகமாக அந்த ஆலிமாக்களை அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. கணித்திற்குரிய தாய்மார்களே, இங்கு ஆண்களை விட பெண்கள் அதிகமாக உள்ளார்கள், பெண்கள் நிரம்பி வருகிறார்கள் என்று இந்த இஸ்லாம் மதரசாவுடைய முதல்வர் நிறுவனர் ஜெய்னுலாபிதி யூசுஃபி ஹசரத் அவர்கள் வருகை உடனே கூறினார்கள். ஏனென்று சொன்னால் இந்த நிகழ்வு பெரிய உலகத்திலே இஸ்லாம் மதரசா என்பது ஆரம்பிக்கப்பட்டு அது சில இடையூறுகளின் காரணமாக தடைப்பட்டு போய் பல ஆலிமாக்கள் உருவாகுவதை அது தடுத்து விட்டது. மிகப்பெரிய இயக்கம் அனைத்து உலமாக்கள் இடத்திலும், பெரியோரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெரியோர்களிடத்திலும் பெண்களுக்கென்று ஒரு இஸ்லாம் மதரசா வேண்டும் என்று இங்கு இயக்கப்படாதவர்கள் யாருமே இல்லை. எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய சாலி ஹாசியார் அவர்கள் அடிக்கடி கூறிக்கொண்டே இருப்பார்கள், எங்களுடைய தண்டுப்பாளையம் மஹல்லாவிலே நிஸ்வான் மதரசாவை உருவாக்க வேண்டும் ஹசரத். ஏனென்று சொன்னால் பெண்களிடத்திலே மார்க்கம் சரியாக போய் சேர்ந்து விட்டது என்று சொன்னால் அந்த குடும்பம் சரியாகிவிடும், குடும்பம் சரியாகிவிட்டால் மஹல்லா சரியாகிவிடும், மஹல்லா சரியாகிவிட்டால் ஊரே சரியாகிவிடும் என்ற அவருடைய கவலை. ஏனென்று சொன்னால் கவலை தான் ஒரு சமூகத்தை உயர்ந்த சமூகமாக உருவாக்குகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் கல்வி என்பது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. அது பெண்களிடத்திலே கல்வி செல்வது என்பது அந்த குடும்பத்தினுடைய உயர்வுக்கு காரணமாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்த மார்க்க கல்வி அவர்களிடத்திலே செல்வது என்பது மிகப்பெரிய அந்த குடும்பமே உயர்ந்த நிலைக்கு இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி இரு உலகத்தினுடைய வெற்றிக்கு காரணமாக கல்வி அமைகின்றது. அழியவியலாளர்களாக கூறுவார்கள், அல் இல்மு பாக்கின் லா யுஸால், இல்மு இருக்கின்றதே அது அழியாது, நிரந்தரமானது என்பதாக கூறுவார்கள். கல்வி இருக்கின்றதே அது அறியாமையை போக்கிவிடும் என்று கூறுவார்கள். நாம் முதலில் கல்வி நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கின்றது. நீங்கள் இந்த நிஸ்வான் மதரசாவிலே மார்க்க கல்வியை கற்றாலும் உலக கல்வியையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. அதனால் பெண்கள் அனைவரும், ஏனென்று சொன்னால் யூத நசாக்கள் இஸ்லாமியர்கள் தாய்மார்களே 3 விஷயங்களை அவர்கள் முடிவெடுத்தார்கள். முதல் விஷயம் என்னவென்று சொன்னால் முஸ்லிம்கள் அனைவரும் ஒன்று சேரக்கூடிய பள்ளிவாசல்களை இல்லாமல் ஆக்குவது. இன்னொரு விஷயம், அவர்கள் பள்ளியிலே நடக்கக்கூடிய ஜும்மாவுடைய கொள்கை. முஸ்லிம்கள் எந்த நோட்டீஸும் தேவையில்லை, எந்த விளம்பரமும் தேவையில்லை, ஜும்மாவில் அந்த அச்சத்து ஒரே ஒரு அறிவிப்பு செய்தால் போதும், அது அந்த மஹல்லாவில் உள்ள கடைக்கோடி வீடு வரைக்கும் கூட அந்த செய்தி போய் சென்று சேர்ந்துவிடும். மூன்றாவது, அவருடைய மதரசாக்களை இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும். இந்த 3 விஷயத்தை என்னென்னமோ திட்டங்கள் போட்டாங்க இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கு, அழிக்க முடியல. கடைசியில் அவர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஆய்வு செய்து கடைசியில் ஒரு முடிவு போடுறாங்க,
இந்த மதரசாக்களை தூக்கிட்டோம் சொன்னா சின்ன குழந்தைகளுக்கு அந்த மார்க்கம் போய் சேராது. சின்ன குழந்தைகளுக்கு எப்போ மார்க்கம் போய் சேரலையோ அப்ப நம்மளுடைய அனைத்து முயற்சியும் வெற்றி பக்கம் சென்றுவிடும் சொல்லி அவங்க முடிவெடுத்தாங்க. அந்த அடிப்படையில தான் என்ன செய்யறாங்க, மதரசாக்களை இல்லாம ஆக்கணுன்ற ஒரு குறிக்கோடு அவங்க திட்டத்திட்டு இருக்காங்க. கண்ணிமிக்க தாய்மார்களே, மதரசாக்கள் என்பது ராணுவ வீரர்களை உருவாக்கக்கூடிய இடம். மதரசாக்கள் என்பது தீனை பாதுகாக்கக்கூடிய கேந்திரங்கள். அந்த கேந்திரங்கள் என்பது நம்முடைய சமூகத்தினுடைய அனைத்து விதமான வளர்ச்சிக்கும் முக்கிய காரணமாக முதுகெலும்பாக ஒரு மாணவியாக இருந்தாலும் சரி, ஒரு மக்கள் மதரசாவிற்கு செல்லக்கூடிய மாணவனாக இருந்தாலும் சரி, அவன் இந்த உலகில் வாழக்கூடிய காலத்தில் எப்படிப்பட்ட உயர்ந்த சூழ்நிலைக்கு எவ்வளவு கலாச்சார சீர்கட்ட நிலைக்கு சென்றாலும் அவருடைய உள்ளத்திலே அந்த உன்னதமான ஈமானுடைய உறுதி இருக்கும் பொழுது அவர் எப்படிப்பட்ட வழிகேட்டுக்கும் அவன் போக மாட்டான். அப்படிப்பட்ட உயர்வான ஈமானுடைய அதை உறுதியான உள்ளத்தில் அவர்கள் பதிப்பதற்கு, கொள்கையில் உறுதியோடு இருப்பதற்கு, ஈமானிலும் இஸ்லாத்திலும் பிடிப்போடு வாழ்வதற்கு இந்த மதரசாக்கள் என்பது மிக அவசியமானதாக இருக்கின்றது. அந்த மதரசா என்பது இன்று நம்முடைய ஊரிலே இஸ்லாமுல் உலூம் என்ற பெயரிலே துவங்கப்பட இருக்கின்றது. தாய் இஸ்லாமுடைய அந்த அவருடைய மேற்பார்வையிலே துவங்கப்பட இருக்கின்றது. சின்னூரிலே தாய் இஸ்லாமுடைய மேற்பார்வை நடந்து கொண்டிருக்கின்றது. மிக சிறப்பான முறையில் ஆலிமார்கள் பட்டம் பெற்று நல்ல முறையில் சமூகத்திற்கு பயன் தருகிறார்கள். அதே போன்று இந்த மதரசாவும் சிறந்து வளர வேண்டும். பல பெண்மணிகள் ஆலிமாக்களாக உருவாகி இந்த சமூகத்துக்கு பயன் தர வேண்டும் என்று துஆ செய்வதாக வாய்ப்பு வழங்கி நன்றி கூறி வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.